வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யுஏஇல வந்து இந்த மாதிரி வார் சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஊர்ல மீடியாவும் சரி, இல்லை இன்டர்நேஷனல் உள்ள மீடியாவும் சரி, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா துபாய் வந்து இந்த மாதிரி பெரிய பிரச்சனைல இருக்கு. துபாயில இங்கே குண்டு போட்டாங்க, அங்கே குண்டு போட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னமோ வந்து நிறைய ஃபேக் நியூஸஸ் எல்லாம் வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. பட் இங்க வந்து அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலுமே வந்து லைக் அவங்க சொல்ற அளவுக்கு வந்து இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. பட் இப்போ ரீசெண்டா, அதாவது நேத்து வந்து பாத்தீங்கன்னா துபாயில வந்து எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல, எந்த ஒரு விஷயங்களும் வரல. அதை வந்து கவர்மெண்ட் வந்து ப்ராப்பரான ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்திருக்காங்க. அது வந்து என்ன அப்டேட், இதுக்கப்புறமா வந்து இங்க யூஏல வந்து இந்த மாதிரி லைக் சுச்சுவேஷன் இருக்குமா இருக்காதா அப்படின்றத பத்தி தான் வந்து இந்த வீடியோல நான் உங்களுக்கு கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல யூஏ பத்தியும், யூஏ ஜாப்ஸ் பத்தியும், யூஏல நடக்கிற எல்லா அப்டேட்ஸை பத்தியும், யூஏல இருக்க கம்பெனிஸை பத்தியும் நான் வந்து ரெகுலரா வீடியோ போடுவேன். ஸோ நம்ம சேனல்ல நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா பிப்ரவரி 28ல இருந்து சுச்சுவேஷன் இங்க வந்து நார்மலா கிடையாது அப்படின்றது வந்து லைக் நியூஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது யூஏல இருந்தாங்களோ, இல்ல நீங்க யூஏல இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இது வந்து ப்ராப்பரா வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ பிப்ரவரி 28 தான் வந்து இந்த சுச்சுவேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்ட் ஆன அன்னையில இருந்து லைக் மற்ற ஜிசிசி கண்ட்ரிக்கெலாம் எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருந்துச்சு அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் யூஏ பொறுத்தவரையும் இம்பாக்ட் வந்து ரொம்பவே பெருசா இருந்தது. பட் இப்போ ரீசெண்டா, அதாவது ஏப்ரல் 9 இந்த சீஸ்வயர்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு ஏப்ரல் 9 வந்து பாத்தீங்கன்னா யூஏஇல எந்த ஒரு மிசைல் அட்டாக்கோ இல்ல எந்த ஒரு ட்ரோன் அட்டாக்கோ வந்து நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்டே வந்து அபிஷியலா வந்து ஒரு நியூஸை வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ டெய்லி வந்து பாத்தீங்கன்னா லைக் காலையில சரி, மத்தியானம் இல்ல ஈவினிங் இல்ல மிட் நைட்டு இல்ல லேட் நைட் இந்த மாதிரி டைம்ல வந்து நமக்கு வந்து அலர்ட் வரும். இந்த மாதிரி வந்து மிசைல் அட்டாக் இருக்க போது நீங்க வந்து வீட்டுக்குள்ள போய் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க வந்து ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா, இது வந்து ஓல்டு லைக் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த வந்து ஒரு அலர்ட். ஸோ அந்த அலர்ட்டை ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்கிரீன்ல வந்து போடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எங்களுக்கு வந்து டெய்லி வந்து அலர்ட் வந்துட்டு இருக்கோம், இந்த மாதிரி வந்து மிசைல் அட்டாக் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏப்ரல் 9 வந்து பொறுத்தவரையிலும் வந்து பாத்தீங்கன்னா லைக் யூஏ கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேலிஸ்டிக் மிசைல், க்ரூஸ் மிசைல், அதுக்கப்புறமா வந்து ட்ரோன்ஸ், இது எதுவுமே வந்து யூஏஇ வந்து டிடெக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து யூஏஇ கவர்மெண்ட் வந்து அபிஷியலா சொல்லியிருக்காங்க. ஏர் ஸ்பேஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து ஃப்ரீயா, ரொம்பவே வந்து சேஃபா இருக்கு. எந்த ஒரு த்ரெட்டுமே வந்து இது வரைக்கும் வந்து யூஏக்கு வரல அப்படின்ற மாதிரி வந்து யூஏ கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரி 28ல இருந்து ஏப்ரல் 8 வரைக்கும் வந்து அவங்க வந்து 500 மிசைலை வந்து இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2000+ ட்ரோன்ஸை வந்து அவங்க வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து யூஏஇ கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலா வந்து அவங்க சொல்றாங்க. ஸோ இது வந்து கண்டினியூஸா வந்து இந்த மாதிரி வந்து அவங்க ஏதாவது அட்டாக் வந்து அவங்க முன் வச்சாங்க அப்படின்னா வந்து கண்டினியூஸா நம்ம வந்து இதை வந்து டிடெக்ட் பண்ணி இதை வந்து நம்ம வந்து டிஃப்யூஸும் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம இது வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னா வந்து அதை நம்ம டெஸ்ட்ராயும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து யூஏஇ கவர்மெண்ட் வந்து நேத்து வந்து ஒரு நியூஸை வந்து லைக் பப்ளிக்கா வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து இருக்குமா இருக்காதா அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரியாது. அது வந்து லைக் உலக நாடுகள் தான் வந்து இது பண்ணணும். பட் யுஏஇ பொறுத்தவரையில வந்து அவங்க வந்து லைக் ஃபார்மலா அதுக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. இனிமேல் வந்து யுஏஇ வந்து இந்த வார்ல வந்து எந்தவித ஒரு பங்குமே வந்து கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து யுஏஇ சைட்ல இருந்து யுஏஇ கவர்மெண்ட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து இங்க இருக்க ரெசிடென்ட்டுக்கும் சரி, இங்க வேலை தேடிட்டு இருக்கவங்களும் சரி, இது ஒரு நல்ல சைன் அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு வந்து பர்சனலா தோணுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் 28ல இருந்து லைக் பிப்ரவரி 28, ஓகேவா, மார்ச் 28 கிடையாது, பிப்ரவரி 28ல இருந்து ஏப்ரல் 8 வரைக்குமே வந்து இங்க வந்து லைக் கம்ப்ளீட்டா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு. ஸோ அதனால நிறைய ஜாப்ல பிரச்சனை, அதுக்கப்புறமா வந்து லைக் எக்கனாமில பிரச்சனை, லைக் நார்மலா வந்து லைக் சேஃபா இருக்குமா இல்லையா அப்படின்றதே தெரிஞ்சலே வந்து ரொம்ப பிரச்சனையா இருந்தது. பட் இப்போ நேத்து வந்து சுச்சுவேஷனை பார்க்கும்போது எதுவுமே இல்லை, இங்க வந்து எந்த ஒரு அட்டாக்குமே வந்து இவங்க வந்து டிடெக்ட் பண்ணல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது வந்து ஓகே, இந்த சுச்சுவேஷன் எல்லாமே ரொம்ப சீக்கிரமா வந்து நார்மல் ஆயிடும், யுஏஇ வந்து திரும்ப வந்து பழைய நிலைமைக்கு வந்துரும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நினைக்க தோணுது. அப்படி வந்துருச்சு அப்படின்னா வந்து லைக் ரொம்ப வந்து சந்தோஷமா தான் இருக்கும். நமக்கு மட்டும் இல்லை, இந்த ஒரு பிரச்சனையினால லைக் கம்ப்ளீட் வேர்ல்டே வந்து ப்ராப்ளமா தான் இருக்கு. பட் யுஏஇ கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு அஃபிஷியல் நியூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து லைக் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் நார்மலா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஒன் சிச்சுவேஷன் நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம ஜாபுக்கும் சரி, இங்க வந்து நம்ம லைக் இந்த சேலரி கட்டு, அதுக்கப்புறம் டெர்மினேஷன், அதுக்கப்புறமா வந்து இந்த அன்பெய்ட் லீவு, இது எல்லாமே வந்து மாறிடும். திரும்ப நம்ம வந்து இயல்பு நிலைக்கு போவோம் அப்படின்னு தான் வந்து நம்ம நம்பணும்.
ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் வேற ஏதாவது யூஏஇ கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலா இந்த வார பத்தியோ இல்லை வேற ஏதாவது ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவா போடுறேன். ஸோ உங்களுக்கு வேற ஏதாச்சும் டாப்பிக்கை பத்தி நான் வந்து ரொம்ப கிளீனா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஸோ கண்டிப்பா நான் அதை பத்தி வந்து ரிசர்ச் பண்ணி உங்களுக்கான வீடியோவை நான் வந்து போடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லை அப்படின்னா வந்து யூஏல இருக்க வந்து உங்க ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி யூஏல வேலை தேடின்னு நினைக்கிற உங்க ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching this video. This is Gautam. I'm signing off.